ஸோ ஆல் செட் ஃபார் த பத்தாம் ட்ரிப். சைக்கிள் உள்ளே போயிடுச்சு ஃபெரிக்குள்ளே. அண்ட் என் பார்ட்னர் கெவின் இங்கே இருக்கான். அண்ட் helmets, baggage ready, passport, visa ready. Yeah, our Sagapi also ready. So let's rock the world. Let's rock Indonesia. செக் இன் ஆக போகிறோம், ஃபெரிக்கு போக போகிறோம். இங்கே ஃபெரி நிற்கிது. ஸோ 10ஆம் ஃபர்ஸ்ட்டில் தான் நம்ம இன்னைக்கு போக போகிறோம். இந்த இங்கே நிற்கிறது மெஜஸ்டிக்கு. வா, எடுத்தோடனே நம்ம சகப்பி தான் நிற்குது. ஸோ ஃபெரிக்குள்ள நம்ம சகப்பி நிற்கிறா சூப்பராக. இது கெவினோட பைக்கு அண்ட் இது நம்ம சகப்பி அண்ட் ராஜா கெவின். சரி பார்த்தீங்களா, பயபுள்ள பயங்கர ப்ரிப்பேர்டாக வந்துக்கிறான். நம்மளும் வரலாம் இல்லை, நம்ம ஐஃபோன் வச்சு தான் எடுத்துகிட்டு. ஸோ இதுதான் ஃபெரி. அண்ட் ஃபெரி இப்போ 5:40 ஃபெரி, அதுவும் தனம் வேறு ஃபெரி டைம்னால அவ்வளோ பெரிய கூட்டம் ஒன்றும் இல்லை. யூஸ்வலி கூட்டம்லாம் வந்து ஹார்பர் ஃப்ரெண்டாக போயிருக்கும். அண்ட் ஓகே பாருங்க, மோஸ்ட் ஆஃப் த சீட்ஸ் ஆர் எம்டி ஹியர். There is a mini pantry also here. So if you want to buy some drinks or a noodle or a coffee, whatever, வாங்கிக்கலாம். அண்ட் மேலே அப்படியே போகணுன்னாக்கா செகண்ட் இருக்கா. இது வந்துட்டு மொட்டை மாடி. ஸோ மொட்டை மாடியில் உட்காந்து இப்போ someone wants to smoke or someone wants to drink, they have to come to the upstairs and they will do that. அண்ட் இங்கேருந்து பார்த்தா என்னோட ஃபேவரட் பிளேஸ் தெரியும். யூஸ்வலாக நான் வந்து சைக்கிளிங் போனேன்னாக்க ஒரு இடத்துல உட்காந்து பாட்டெல்லாம் பாடிட்டு இருப்பேன் அண்ட் கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுப்பேன். இதுதான் அந்த பிளேஸ். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெரினா பே சாண்ட்ஸ் கூட தெரியும். ஜூம் பண்ணுவோமா? ஃப்ளவர் டூம் தெரியுது, மெரினா பே சாண்ட்ஸ் தெரியுது அண்ட் ஃப்ளையர் கூட தெரியுது. வெல்கம் டு பத்தாம், இந்தோனேஷியா. பத்தாம் ரீச் ஆயாச்சு. ஸோ சின்னதாக ஒரு குட்டி ரைட் நம்ம ஹோட்டலுக்கு. ஒன்ஸ் ஹோட்டல் போகிறோம், செட்டில் ஆகிறோம். நாளைக்கு காலைல 5:30 மணிக்கு சைக்கிளிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். பாய். ஒரு 1 கிலோமீட்டர் ரைட் தான், ரொம்ப ஒரு ஷார்ட் ரைட். அந்த ஷார்ட் ரைடில் நம்ம வந்திருக்க இடம் தான் ஹார்மோனி 1 ஹோட்டல். ஸோ போகலாம். நம்ம கெவினால் எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியாமல் வண்டியை ஓட்டிகிட்டே போயிட்டான் ஹோட்டலுக்குள்ளே. வாவ், சச் a நைஸ் வியூ ரைட். ரொம்ப நல்லா இருக்குது. நம்மளும் ஓட்டுவோமே. போயிடலாமா? லெட்ஸ் கோ ஃபார் a ride, a short ride. ரைடு தான் போகிறோம். அப்படியே போய் மேலே ஏற்றணும்னா ஹோட்டல் வந்தாச்சு. Okay, such a nice ride. And we are going to enter into the hotel. Look luxurious. The hotel is looking luxurious. I am waiting here. We checked in. We checked in into the hotel. The room is looking nice. 2 பேர் தங்குறதுக்கு எதுக்குடா பாத் டப்? நல்லா கப்பல் ட்ரிப்பா வந்துருங்க. Good. And they have a brush, cotton bud, shower cap, sanitary bag, and இது என்னதுல இது? Should be fine. அண்ட் எங்களோட லாக்கர் மட்டும் இன்னும் ஒர்க் ஆகலை. ஸோ அந்த லாக்கருக்காக நான் வந்துட்டு இப்போது ரூம் சர்வீஸ் கூப்பிட்ருக்கேன். ஸோ ஒன்ஸ் ரூம் சர்வீஸ் வந்து லாக்கரை ஃபிக்ஸ் பண்ணி தந்ததுக்கப்புறம் ஐ நீட் டு கோ அவுட் சைட் டு ஹாவ் சம் ஃபுட். அண்ட் ஸோ நேரம் சரியாக 5:30 மணி.
கிளம்பியாச்சு ஹோட்டலை விட்டு. ஃபுல்லாக ஹெல்மெட், ஜெர்சி, everything is ready. Going to start the trip soon. ஸோ ஒரு 5:45 மணிக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ட்ரிப்பை. ஓகே, ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வந்தாச்சு. ஸோ now we are going inside. நான் இதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு விசிட் பண்ணியிருக்கேன். அண்ட் this is the third time I'm coming to this temple. Let's go visit that, take a photo and go. This is our first stop, Hindu temple. ஓகே, இந்த கோயில் பேர் பூரா அகுங் அமிர்த புவன பதாம். இதுதான் அந்த டெம்பிளோட பேர். கோயிலுக்கு அவங்க வச்சிருக்க பேர் புவனா. புவனா அப்படின்னா அதுக்கு பேர் கோயில். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப், அகுங் பூரா அகுங் அமிர்த புவனா. ஸோ இதுதான். ஓகேயா? ஐயோ நாயெல்லாம் ஓடுது. ஸோ இது வந்து ஒரு ஹிந்து கோயில். உள்ளே பார்த்தீங்கன்னாக்க பிள்ளையார்லாம் இருப்பாப்புல. ஸோ இந்த சைடில் இருக்கிற ரெண்டுமே பிள்ளையார் தான். அதுக்கப்புறம் ஒரு டிராகன் மாதிரி வந்திருக்கு, மேலே ஏதோ நரசிம்மர் மாதிரி இருக்காங்க. அண்ட் இது கிட்டத்தட்ட நம்ம பாலியை கூட ரிசம்பிள் பண்ணுது. இந்த கோயில் பாலியை கூட ரிசம்பிள் பண்ணுது. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப் இங்கே முடிஞ்சுது. அண்ட் லெட் மீ டேக் அ செல்ஃபி. சுற்றி வர ஃபுல்லாகவே காடு தான். செமையாக இருக்குல்ல? இந்த காட்டில் ஒரே ஒரு ஹைவே ரோடு மட்டும் இருக்குது. பட் இங்கே எவனுமே ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டேன்றான். மயிராச்சின்னு போயிட்டுருக்கான். ரெட்டு க்ரீனு எதையும் கேர் பண்ணுறது இல்லை. ஸோ நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓடணும். சிங்கப்பூர் மாதிரி இல்லை இந்தோனேஷியா, டோட்டலாக டிஃப்ரெண்ட். காட்டை பார்த்தீங்களா? நல்ல செழிப்பான ஊர். ஆனால் சுற்றி வர காடு. செம்ம செழிப்பாக இருக்குது. அண்ட் இன்னைக்கு கிளைமேட்டும் ஃபுல்லாகவே க்ளவுடியாக இருக்கிறதுனால எனக்கும் பிரச்சனையே இல்லை. Weather is cool. The climate is cloudy. So அதனால நல்லா வண்டி ஓட்ட முடியுது. Stay tuned. Come on, come on, come on, come on. கெவின் என்ன கெட்ட வார்த்தை திட்டிகிட்டு இருப்பான் நேரம். அவனை மாங்கு நடத்த விட்றேன். ஃபுல்லாகவே மேடு, செத்துட்டு இருக்கான் அவன். மேபி ஊருக்கு போனோன்னே எனக்கு சூனியம் வச்சுருவான்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. Shit. This is the road. Fucking hell. Good luck. Fucking hell! Fuck!
Rest. Oh my God. My chain gone. Wait. What can you say? What the hell? I was literally going to faint if it is keep on coming like this. இதுவரை இப்படி ஒரு மேடு ஏறினது இல்லைங்க. நம்ம ஊர் கொப்பனாங்கோட்டையில் கூட இப்படி ஒரு மேடு இல்லை. Such a big elevation. I have never ever tried like this. And what the hell it is. And இந்த பக்கம் திரும்பி பாருங்க, இங்கிட்டுமே அப்படி தான் இருக்குது. இன்னும் மேடு போகணும், பள்ளம் போகணும், இன்னுமே இப்படி தான் இருக்கும். zigzag தான். ஸோ உங்க தெரியுதா உங்களுக்கு? கடல் தெரியுதாங்க? ஸோ இது குளம் இல்லை, ஏரி இல்லை, இது கடல். ஆமாம். இந்த பாருங்கள் ஃபுல்லாகவே மேடு பள்ளம் ஜிக்ஜாக் தான். இந்த பாருங்கள் அங்கே பாருங்கள் ஜிக்ஜாக் தான் போயிட்டுருக்கு. அவ்வளோ பெரிய மேடு தாண்டி அவ்வளோ பெரிய பள்ளம் தாண்டி வந்திருக்கோம். இப்போ மலையோட உச்சியில் நிற்கிறோம். லாங் வே டு கோ. எப்படி இருக்கு பாருங்கள், செம்ம கிரீனரி. ஆனால் அவங்க மலையை உடச்சிக்கினே இருக்கிறானுங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி. பட் த greenery is awesome. பயங்கரமான ஃபாரஸ்ட்டுங்க. ரோட் பிளாக். கொஞ்சம் நிமிஷம் இருந்தால் விட்டுருப்பேன் உள்ள. திடீர்னு ரோடை பிளாக் பண்ணிட்டானுங்க. ஆனால் காடு மேலாம் ஏதோ கட்டி வச்சுக்கிறானுங்க. Ride is cool. திரும்பவும் ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் ஏரியா. அங்கே பாருங்க மேடு பள்ளம். திரும்பவும் மேடு திரும்பவும் பள்ளம். செம்ம காடு. ஸோ ஃபைனலி we reached the Berlang Bridge. We have traveled around 34 kilometers and lot of uphills we have crossed. Now we are in the first Berlang Bridge. We are planning to cover around 4 Berlang Bridge. Totally Badam having a 6 Berlang Bridge, and we are going to cover 4 Berlang Bridge out of 6. Stay tuned. Yes, பல மேடுகளை கடந்து பல இறக்கங்களை கடந்து 33 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி பெர்லாங் பிரிட்ஜ் நம்பர் 1க்கு வந்திருக்கோம். இன்னும் நம்ம கடக்க வேண்டியது நம்பர் 2, நம்பர் 3 அண்ட் நம்பர் 4. ஸோ 4வது பெர்லாங் பிரிட்ஜை பார்த்துட்டு தென் வி ஆர் கம்மிங் பேக். ஸோ இதுதான் பிளானு. இங்கே வந்து ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு நான் கெவினுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். பட் ஆல் ஷாப்ஸ் ஆர் க்ளோஸ்டு ஹியர். அங்கே இளநீ மட்டும் இருக்குது. ஸோ இளநீ குடிக்கலாம். பார்ப்போம் அந்த பக்கம் ஏதாவது கடை இருக்கான்னு பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணணும். ஐ திங்க் இவங்க இந்தோனேஷியன் ஆர்மின்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பாடிட்டே வந்தாங்க, இப்போ பாட்டை நிப்பாட்டாங்க. இதை ஃபுல்லாகவே மார்ச் பண்ணி தான் வந்தாங்க. அக்கா இல்லை, அதான் இளநீ குடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அண்ணா அங்கே இளநியை வெட்டிகிட்டு இருக்காப்புல. இங்கே இளநீ வெட்டுற விதமே வேறு மாதிரி இருக்குது. நம்ம ஊர்லலாம் வாய் சின்னதாக ஓப்பன் பண்ணி தருவாங்க. அண்ணன் சும்மா பெரிய வாயை ஓப்பன் பண்ணுறாப்புல. ஓகே, give it. பார்த்தீங்களா, இப்படி தான் கொடுக்குறாங்க இளநீ.
ஸோ நம்ம பெர்லாங் பிரிட்ஜ் நம்பர் 1ல் இருக்கோம். அண்ட் திஸ் இஸ் த வியூ ஆஃப் த பெர்லாங் பிரிட்ஜ். எவ்வளோ அழகாக இருக்குல்ல. Jangan duduk saya. Kami dari kap sini malah pada duduk. சூப்பர்ல. And this is the view here. இதுதான் தேர்ட் பெர்லாங் பிரிட்ஜு. இதுவும் பார்க்க ரம்மியமாக தான் இருக்குது. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் பெர்லாங் பிரிட்ஜ் மாதிரி இல்லை. அதுதான் பயங்கரம் தாறுமாறாக இருந்துச்சு. ஓகே, I'm going now. He's in an animal mode now. This is the first time I eat local ayam penyet. It's awesome. Very different from Singapore. So I am Penyet. This is for washing hands. This is a finger bowl. Kevin already the குடிக்க போயிட்டான். இது இங்கே உள்ள லோக்கல் ஃபுட்டு. பேர் ஐஎம் பென்யத்தும்பாங்க. ஐஎம்னா சிக்கன். ஐஎம் மீன்ஸ் சிக்கன், ரைட்? பென்யத் மீன்ஸ் I don't know. Fried, I think. Okay. I don't know. I am Penyat and this is sambal. இதை குழப்பிக்கிட்டு தான் சாப்பிடணும். இது தொட்டு அதில் ஊற்றி சாப்பிடணும். குழம்பு மாதிரின்னு வச்சுங்களேன், சட்னி மாதிரி. ஸோ இதுதான் இப்போ லோக்கல் ஃபுட்டு சாப்பிட்டுட்ருக்கான். எனக்கு இன்றைக்கி அவ்வளோவா ஒன்றும் பெருசாக தேவைப்படல. ஐ டன் மை காஃபி. அது அனதர் ஒன் ஐஸ் லெமன் டீ நான் சொல்லியிருக்கேன். அவள் தான். This is my brunch. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஓவர். கெவின் அங்கே பில் பே பண்ணிகிட்ருக்கான். நான் பெருசாக ஒன்றும் சாப்பிடல. ஒரு காஃபி கஃபைனுக்காக, அப்புறம் கொஞ்சம் சுகர் வாட்டர். ஸோ ஏன்னா கொஞ்சம் ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணுங்கிறதுக்காக. இன்னும் 2 ஸ்டாப் தான். ஒரு ஸ்டாப்பு பக்கத்துலேயே இருக்குது. அந்த டெம்பிள் பேர் காக் அண்ட் something Hock and tea like that. Hock on Tiong and the Chinese temple. So the Chinese temple முடிச்சிட்டு அடுத்து welcome to Batam Side. So welcome to Batam Side முடிச்சிட்டு then we are going to the hotel and I have to take a bath. Oh my god. yesterday ரொம்ப நான் வேண்டிட்டு இருந்தேன் சாமிகிட்ட, ஆண்டவா எப்படியாவது மழை இல்லாமல் பார்த்துக்கோ, மழை வந்தால் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி வேண்டிட்டு இருந்தேன். பட் ஹியர் இட்ஸ் டோட்டலி ஆப்போசிட். பாருங்கள், செம்ம சன்னியாக இருக்குது. முடியல, வெயில் கொளுத்துது. பாருங்கள் எப்படி ஆகிட்டான்னு, உரிச்ச கோழி மாதிரி ஆகிட்டான். ஓகே, ஆஃப்டர் திஸ் சுகர் வாட்டர் we will start our journey. another one landmark. இது நம்மளோட 4th ஸ்டாப்புன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஹோட்டல்லேருந்து அந்த ஹிந்து கோயில் ஒன்று போனோம் இல்லையா, அந்த ஹிந்து கோயில் முடிச்சுட்டு பெர்லாங் பிரிட்ஜு 1, 2, 3 மொத்தம் 4 ஸ்டாப் கவர் பண்ணோம். அண்ட் அங்கேருந்து ஒரு பெரிய ஜேர்னி, கிட்டத்தட்ட ஒரு 22 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம இப்போ போகிற இடம் வெல்கம் டு பத்தாம் சைன். அதுதான் நம்மளோட லாஸ்ட் லேண்ட்மார்க். அது முடிஞ்சு நேராக ஹோட்டல் தான். இதுக்கு மேலே என்னால் முடியாதுடாப்பா. பாருங்கள், வெயில் கொளுத்துது, செம்ம வெயில், ஒன்றும் பண்ண முடியல. Nice, but this temple is nice, having a nice view. Nice view இந்த டெம்பிள், அழகாக இருக்குது.
இது வந்து ஒரு சின்ன ஒரு குன்று மாதிரி. அந்த குன்றுலேருந்து பாருங்கள் இது எவ்வளோ இறக்கணும். இந்த குன்றுலேருந்து அழுத்தி இங்கே வரணும். ஓகே, இணைந்திருங்கள். ஸ்டே டியூன். See you at welcome to Batam signboard. Bye bye. லாஜிக்கலி இங்கேருந்து தான் ட்ரிப்பை நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்துருக்கணும். ஆனால் இங்கே தான் நான் முடிக்கிறேன். எங்கேன்னா இங்கேருந்து வெல்கம் டு பத்தாம். ஸோ ட்ரிப்பு வந்து இதான் நம்மளோட லாஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ இந்த லாஸ்ட் பாயிண்ட்லேருந்து நம்ம நேராக ஹோட்டலுக்கு தான் போகிறோம். சோஃபா வி ஹவ் கவர்ட் அரவுண்ட் 65 kilometers அண்ட் ஹோட்டல் போய் சேர்ந்தோம்னா another 5 kilometers we can cover. ஸோ 70 kilometers, 70 கிலோமீட்டரில் இந்த ட்ரிப்பை நம்ம முடிக்க போகிறோம் வித் a lot of climbs. கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது, ரொம்பவே கஷ்டப்பட்டோம் அந்த ட்ரிப்பை முடிக்க. பட் அன்ஃபர்கட்டபிள் மெமரி. ஹோட்டல் பக்கத்தில் வந்தோன்னே என்னவா பறந்துட்டு போகிறான் பாருங்க அவன். இதுவரை மிதிக்க முடியல, அங்கே வலிக்குது இங்கே வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் நாகாரி. இப்போ ஹோட்டல் பக்கத்தில் வந்தோடனே ஓடுது. ஸோ ஃபைனலி வி டன். பத்தாம் ட்ரிப் முடிஞ்சிச்சு. தேங்க்ஸ் டு சகப்பி. அண்ட் ஹோட்டலுக்குள்ள போகலாம். ஹோட்டல் வந்தாச்சு. எஸ், ஹோட்டல் வந்தாச்சு. அண்ட் தேங்க்ஸ் டு சகப்பி. சகப்பி செம்மணியே சும்மா கலக்குன்னு கலக்கிட்டேன். சும்மா கலக்குன்னு கலக்கிட்டேன் சகப்பி. கிரேட். எந்த ஒரு இடைஞ்சலும் கொடுக்கல. ஏதாவது இடைஞ்சல் கொடுக்குமான்னு பார்த்தேன், ஒரு இடைஞ்சல் இல்லை. நீட்டாக போயிட்டு நீட்டாக வந்திருக்க. வெரி குட் சகப்பி. ஐ லவ் யூ a lot சகப்பி. ஸோ hey, what do you want to tell about Thanos? ஐயோ பீப் சொல்லிட்டாங்க. பீப்பே தானோஸே திட்டான். ட்ரிப்பு சக்ஸஸ்ஃபுல்லி முடிஞ்சது. வாட் வி பிளான் வி எக்ஸிக்யூட்டட். வி எக்ஸிக்யூட்டட். ஓகே, டன். Bye. On the way to check some horse on the road, preparing for the horseback riding